அதிர்ஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க. பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட 60% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. டெல்லிக்கு போகுது யார்? விரைவில் டெல்லிக்கு நைட்டு போயிட்டு காலையில் யார் வர போகிறாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இடி மறுபடியும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது இடி சிபிஐ கையில் விஜய் மாட்டில் இவங்க தான் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி இடி மறுபடியும் ஒரு பதில் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்கல்ல, அது பரபரப்பாக பேசப்படுறதுனால இந்த விஷயத்தை கொஞ்சம் எல்லா சேனலும் அமுக்கி பார்க்குறாங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிரான செய்தி. அப்போ இடி இந்த பரபரப்பு விளக்கத்தை ஏன் கொடுக்கணும்? முதல் விஷயம், இடி இந்த மாதிரி விளக்கத்தெல்லாம் கொடுக்காது எப்பயுமே. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இடி கொடுக்குறத பார்க்கும்போது இவர்களுக்கு ஆப்பு நிச்சயம். யார் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள், இடி 2-3 பேரை தூக்கி உள்ளே போட போகுது, 2-3 அமைச்சர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இவங்க நாங்கள் தப்பே பண்ணலை, நிதி நிர்வாகம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது, யாருக்கும் நாங்கள் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடல, நேரு அவர்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கவர்மெண்ட்டில் காசு இல்லாமல் தான் போஸ்டிங் போடுறாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம்லாம் இருக்கும், உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். இப்போ இந்த நகராட்சி நிர்வாக விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இடி மறுபடியும் சொல்லிட்டாங்க, ஹவாலா பணம் 10 ரூபா, அதை வாட்ஸ்அப்பில் நாங்கள் பார்த்தோம். இப்போ சினிமாலெலாம் பார்த்துருப்போம், ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா, ஃபாரினில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பணம் தருவாங்க. இங்கே நீங்கள் பணத்தை கொடுத்துடணும். இங்கே ஒரு 10 ரூபா நோட்டை கொடுப்பாங்க, அது பாதி நோட்டை கூட கொடுப்பாங்க. அந்த நம்பர் மட்டும் வச்சுட்டிங்கன்னா வெளிநாட்டில் போய் காட்டினீங்கன்னா காசு கொடுத்துருவாங்க. இது ஹவாலா மோசடி. இது பலவிதமான முறையில் நடக்கும். இதுவும் ஹவாலா முறையில் நடந்திருக்குது. அதாவது என்னென்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை திங்க் பண்ணி விஞ்ஞான பூர்வமாக ஊழல் பண்ணுவாங்கள்ல, அதுதான் இன்றைக்கி திமுகங்கிறாங்கல்ல, அதுக்கு சற்றும் குறையாமல் விஞ்ஞான பூர்வமாக ஊழல். நேரு அவர்கள், அவங்க தம்பி மணிவண்ணன், ரவிச்சந்திரன் இவர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் இவங்களுடைய செல்ஃபோன் ஆய்வு பண்ணும்போது பல விஷயங்கள் கிடைத்தது. நீங்கள் கேட்கலாம், செல்ஃபோனில் ஆய்வு பண்ணும்போது இந்த விஷயம் கிடைக்குதுங்க, செல்ஃபோனில் அதை கூட எரேஸ் பண்ணாமல் இருப்பாங்களான்ட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நீங்கள் செல்லையே உடைச்சா கூட அது தகவலை திரட்ட முடியும். அப்போ இடி வேறு எதுக்கோ போய் வேற எக்கோ மாட்டிட்டாங்க. முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, நீதி வென்றது. முதல்ல ரவிச்சந்திரன் வீட்டிலலாம் ரைடு நடந்து அவர் ஹார்ட் அட்டாக்கில் போய் அப்பல்லோல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் இந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் போச்சு. என்னங்க அது, இடி வந்தது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பதச்சிட்டு இருந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாக்அப் நிச்சயம் பொழுது போகிற போக்கு பார்த்தா. ஏன்னா பிஜேபியும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை, இடியும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை, இவங்களும் யோக்கியமானவங்க இல்லை. சரி, இதில் எப்படி இந்த தவறு நடந்தது, முறைகேடு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக பழனிசாமி அவர்கள்லேருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் மட்டும்தான் அறிக்கை விடுறது பாக்கி. அப்போ இன்றைக்கி நியமனங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்கிறது. 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா போஸ்டிங்கு கொடுத்துட்டு வரவங்க நியாயமாக வேலை பார்ப்பாங்களா? சரி, எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த 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 பிரச்சனை இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை லாக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், 41 பேர். அந்த மேட்டரில் செந்தில் பாலாஜி. அடுத்து யார் நல்லா வலிமையாக இருக்கக்கூடியவர்கள்? KN நேரு. தமிழகம் முழுவதும் மாநாடு, பேரணி, ஈரணி, பண ஃப்ளோ, ஆளை திரட்டுறது எல்லாம் நேரு பார்ப்பார். இப்போ நேருக்கு ஒரு பெரிய செக் வைக்கணும். ஏன்? அவர் அரசியலை அமைதியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு ஏகப்பட்ட வேலைகளை பண்ண வேண்டும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு இல்லை? இப்போ டெல்லிக்கு போகுது யார்? நல்லா யோசனை பாருங்கள், டெல்லிக்கு ஓடப்போவது யார்? மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு KN நேரு அவர்கள் டெல்லி சென்றார். இல்லை, குடிநீர் வழங்கல் துறை சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டரை சந்திக்க சென்றார். அவசரமாக திடீர்னு ஞாபகம் வந்தது, நைட் எந்திரிச்சு உடனே ஞாபகம் வந்தது, மாநில சுயாட்சி தான் முக்கியம், அதனால் நாங்கள் நேராக டெல்லிக்கு நேரு அவர்கள் போகிறாருன்னு செய்தி வந்தாலும் வரும். ஏன் இதை சொல்கிறோம்னா, நல்லா மாட்டிட்டாங்க, வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இடி இப்போ என்ன கேட்குது, தமிழக போலீஸில் டிஜிபிக்கு லெட்டரில், ஐயா இது மேலே FIR போடுங்க. எல்லாருக்கும் கேட்கலாம், ஏங்க இடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, எதுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு லெட்டர் எழுதி FIR போட்டால் தான் இடி உள்ளே வர முடியும்? நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை FIRே போடாமட்டு என்ன பண்ணலாம்? நல்லா யோசனை பாருங்கள், FIRே போடலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த திருட்டு அப்படியே விட்டுறலாமா? அப்போ இடி என்ன பண்ணோம்? நீதிமன்றத்துக்கு போவோம். ஐயா நாங்கள் சொல்லிட்டோம், ஆதாரம் இருக்குது, நினைவூட்டல் கடிதமும் அனுப்பிட்டோம், டிஜிபி போட மாட்டுறாரு. ஏன்னு கேட்டால் ஒரு பொறுப்பு டிஜிபியா, அவரால் நடவடிக்கை எடுக்க முடியல. அப்போ அந்த பொறுப்பு டிஜிபிங்கிற பிரச்சனையும் வரும். ஏற்கனவே பொறுப்பு டிஜிபி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது மேல் மட்டத்தில், டிஜிபிக்கே பிரச்சனை வரும். அப்போ FIR போட்டே ஆகணும்.
எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நிமிஷம் இடி உள்ளே வந்துடும். முடிச்சா கதை ரவுண்ட் பண்ணிட்டாங்களா? நீங்கள் கேட்கலாம் இதுலேயும் தப்பிச்சிட்டா? வாய்ப்பே இல்லை தப்பிக்க. ஏன் தப்பிக்க வாய்ப்பு இல்லை? இடி உள்ளே வந்த உடனே முதல் தடவையாக அவரை கூப்பிட்டு சம்மன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கீஸ்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல உங்களை லாக் பண்ணிட்டாங்கல்ல, நீங்கள் லாக் பண்ணாவே ஆடி போயிடுவீங்க. இன்னொன்று, நேரு அவர்கள் வலிமையாக இருக்கலாம், கூட இருக்கவங்களாம் அதான் சார் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் 10 ரூபா நோட்டை பார்த்துட்டாங்களே சார், இனிமேல் எப்படி சார் மறுப்பீங்க நீங்கள்? 10 ரூபா நோட்டு, அந்த 10 ரூபா நோட்டு என்ன? அதையும் தாண்டி இன்னொரு ஆதாரம், யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்களோ அவர்களுக்கு ஏற்கனவே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிஏக்களோடு, அதாவது மினிஸ்டரோட பிஏக்களோடு தொடர்பில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்கூட்டியே இந்த ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே குறுஞ்செய்திகள், அதாவது இந்த சினிமாலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணும்போது ஒரு கோடு வேர்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது என்னென்னா, அதாவது விஞ்ஞான ரீதியில்னா இப்படி ஒரு விஞ்ஞான ரீதியில் யாருமே கவனிக்க முடியாது. ஹாயில் ஹெச்ஐ போட்டிங்கன்னா அது ஒரு மீனிங், ஹெச் போட்டிங்கன்னா அது ஒரு மீனிங். ஹெச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம், ஹெச்ஐ போட்டிங்கன்னா வரலன்னு அர்த்தம். அமௌண்ட் வந்துருச்சாங்கிறதுக்கு கோடு வேர்டு, இல்லைங்கிறதுக்கு ஒரு கோடு வேர்டு, இப்படி பல விஷயங்கள் எல்லாம் கோடு வேர்டு தான். அப்போ இந்த வேர்டெல்லாம் நீங்கள் இடி வந்துருச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவீங்க? 10 ரூபா நோட்டை எதுக்குப்பா வச்சுருக்க? அதுவும் நீங்கள் 2 பேரும் ஒரே நோட்டை வச்சுருக்கீங்க, என்ன பேசுவீங்க சொல்லுங்கள்? இல்லை 10 ரூபா நோட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச நோட்டுங்க, அதனால் ஃபோட்டோ எடுத்து வச்சேன், 10 ரூபாவே கிடைக்காது பாருங்க, இதெல்லாம் சொல்ல முடியுமா? வசமாக சிக்கிட்டாங்க, எழுதி வச்சுக்காங்க. இன்னொரு 4 மாதம் இருக்குது, வளைச்சிட்டாங்க. இப்போ கேள்வி நேருக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி என்னாச்சு? அந்த தொகுதி வேலை பார்ப்பாரா இல்லை ஈடிகிட்ட போவாரா? டெல்லிக்கு ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் நல்லது. ரொம்ப ஓங்கி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துடும். ஓலை அனுப்ப வேண்டி தான் அதிகாரி தான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் வரைக்கும் இருக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ஆட்சிக்கு மட்டும் வரலன்னா அதுவும் பிரச்சனை. பிஜேபிகிட்ட அடங்கி போகிறீங்களா இல்லை ஸ்டாலினை காப்பாற்ற போகிறீங்களா? இல்லை எங்களுக்கு திராவிட கொள்கை தான் முக்கியம், திராவிட கொள்கையில் ஊறியவன் நான் அப்படி சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டார்? உங்கள் பையனுக்கு ஒன்றுன்னா நீங்கள் நேராக இது போய் மோடியை பார்க்குறீங்க, நிதி ஆய்க்கூடத்துக்கு போய். ஆனால் எங்கள் வீட்லேயும் எங்கள் பையன் வீட்டில் ரேட் நடக்கும்போது ஒரு அறிக்கை கூட விடலை. 10 கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜியை தியாகிங்கிறீங்க. அப்போ நாங்கள்லாம் யார் அப்படிங்கிற கேள்வி எழுமா எழாதா? அப்போ இன்னைக்கே கேஎன் நேரு அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறார்? கேஎன் நேரும் சாதாரண ஆள், அவருக்கும் பல நெட்வொர்க் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய பல பேரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார். அதுதான் சார், எல்லாருக்கும் எல்லா லிங்க்கும் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதுவும் கேஎன் நேரு அப்படிங்கிறவங்க பெருசாக யாரையும் பகிச்சிக்கலாம் மாட்டார். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை உள்ளே போடலை அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவர் அமைதியாக போகிறாருன்னு அர்த்தம். இது திமுக தலைமைக்கு தெரியுமான்னா அவர் ஒரு கனவுல இருக்கார். சிஎம் என்ன நினச்சிட்டு இருக்காரு? அவர் கண்டிப்பாக நம்ம 200 ஜெயிச்சிருவோம், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்கள் சொல்வதை கேட்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இது நேருவுக்கும் தெரியும். நேருக்கு தெரியாமையா இருக்கும்? கலைஞர் காலத்து திமுகவாது. இப்போ நேரு அவர்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே நேரம் சிஎம்கிட்ட அறிக்கை விட்டுருக்கணுங்க, எங்கள் மீது இப்போ திட்டமிட்டு பழி போடுறாங்க, நேரு ஒரு கொள்கை குன்று, அவர் மீது திட்டமிட்டு இந்த மாதிரி பழி சொல் நேரு கூடாது. அதுக்கு முன்னாடி சிஎம் விட்டுருக்கணும் சார், திமுக விட்டுருக்கணும். யாரை மிரட்ட பார்க்குறீங்க? நேரு கூட திமுக நிற்குங்க, யார்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு திமுக வரணுங்க. எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணிக்கு ஒன்றுனா வர்றாருல, நீங்கள் என்னடா தம்பிகளுக்கு வரீங்க, வாரிசுக்கு வரீங்க, மற்றபடி நீங்கள் பேசவே மாட்டீங்களே. செந்தில் பாலாஜிக்கு தான் வரீங்க. அப்போ உங்கள் குடும்பம் செந்தில் பாலாஜி அப்படின்னா வருவீங்க, மற்ற யாருக்கும் நீங்கள் வரமாட்டீங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சங்கீத மொழிகள் எல்லாம் வெளியே வந்து விட்டது. இப்போ என்ன வெயிட்டிங்னா, உள்ளே வைக்கலாமா இல்லை வெளியில் விட்டுட்டு சில வேலைகளை பண்ணலாமா, இவ்வளோதான் வெயிட்டிங். நேரு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இது தன்னை ஒரு ரவுண்ட் பண்ணிட்டாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இதிலிருந்து வெளியில் வருவது கடினமும் தெரியும். எப்படி கடினம்? அதற்கு நீங்கள் பெரிய விலையை கொடுக்க வேண்டும். இந்த எலெக்ஷன் பிஸியில் ஒவ்வொரு ஊராக போய் பணப்பட்டுவாடா பண்ணுறது, தொகுதியை பார்க்குறது, இதில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டிய நேருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய செக் வச்சுட்டாங்க இடி. இப்போ என்ன சிக்கல்னா, எஃப்ஐஆர் போட்டால் எப்போ வேணால் வரும். எப்போ வேணால் வருங்கும்போது நீங்கள் ஏற்கனவே பணம் பல பட்டுவாடெல்லாம் அவர் தான் பண்ணுவார். அப்போ இந்த பட்டுவாடா பண்ணுறது அப்படியே இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயம் வரும். இப்போ இந்த மேட்டரோட போயிட்டா பரவாயில்ல, ஏன்னா போன தடவை இடி வந்தது ஒன்றுக்கு, மாட்டினது ஒன்றுக்கு. ஏற்கனவே இதே மாதிரி இந்த ஒரு விஷயம் இல்லை, சிஎம்டிஓ மாட்ட போகுது. இப்போ எல்லா அமைச்சர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு செக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வச்சிங்கன்னா எப்படி மூவ் ஆவாங்க? நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நேற்று நியூஸ் 18ல் அமித்ஷா பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? தேர்தல் முடிட்டுங்க பீகார், அதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் ஃபுல் ஃபோக்கஸ், தமிழ்நாடு தான். தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அமித்ஷா. அவருக்கு நல்லாவே தெரியும் கேரளாவில் வர முடியாது, அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு.
தமிழ்நாட்டில் இந்த அதிமுக கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ திமுகவை இறங்கி அடிக்கணும். இறங்கி அடித்தால் அனுதாப ஓட்டு கிடைக்குமானா நீங்களே சொல்லிங்க. நீங்களே ஞாபகம் சொல்லி பாருங்கள். இப்போ நேரு அவர்களையோ இன்னும் 2-3 மினிஸ்டருக்கு ஜெயிலில் போட்டால் அதனால் திமுகவுக்கு அனுதாப ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது மக்களால் எவ்வளோ விருக்கப்படக்கூடிய கட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிஜேபி தன்னுடைய ஆட்டத்தை வேகமாக ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. அதனுடைய மையப்புள்ளி தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இனிமேல் ரணகலம் தான் வரக்கூடிய நாட்கள். இது மட்டும் இந்த துறை மட்டும் இல்லை, ஏற்கனவே பத்திரப்பதிவு துறை, சிஎம்டிஏ எல்லாத்துக்கும் இருக்குது. எப்படி பிஜேபி சும்மா விட்டோம் சார்? நீங்கள் வந்து இவ்வளோ கொள்ளடிக்கிறீங்க, மேலே இருக்கக்கூடிய பிஜேபியை பாசிசங்கிறீங்க, அவங்க உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா யோசனை பாருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி அதெல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க? முடியாது. ஏன்னா அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, வரவே முடியாது தமிழ்நாட்டிலன்னா உங்களுக்கு சலுகை காட்டலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்க பணம் வேணும்னா சலுகை காட்டலாம். அவர்கிட்ட இல்லாத பணமா? அவருக்கு என்ன வேணும்? அதிகாரம் தான் வேணும். நீங்கள் பாட்டுக்கு தென்னிந்தியா முதல்வர்கள் மாநாடு போடுவீங்க, இந்திங்கிறீங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் அவர் ரசிப்பார் நினைக்கிறீங்க? கரெக்டாக வைக்க வேண்டிய நேரத்தில் உங்களை வைப்பார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வரக்கூடிய தேர்தல் தோற்கடித்தால் அடுத்து அந்த இடத்தை நம்ம பிடிக்கலான்ட்டு இப்போ பிஜேபி நினைக்கும். வரக்கூடிய நேரத்தில் திமுக உடஞ்சதுன்னா முடிஞ்சது கதை. ஏற்கனவே கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறதாகட்டும், கனிமொழியை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எல்லா ஊருக்கும் பேசுகிறது, இதெல்லாம் எதுக்கு? கனிமொழி அவர்களை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அடுத்து திமுக ஏதாவது நேர்ந்தால் கனிமொழியின் கை ஓங்க வைப்பதற்கு பிஜேபி வேலை பார்க்கும். நீங்கள் நினைக்கலாம் கனிமொழி அவர்கள் பிஜேபி சப்போர்ட்டை விரும்புவாரானால உள்ளுக்குள்ளே பேசிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ராஜா அவர்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாராம். ஆனால் ராஜா அவர்களை பார்க்க வந்து இப்போ நம்ம கல்யாணம் ஆச்சு பாருங்கள், கர்நாடகத்தில் ஒரு எம்பி, அவர் நேராக வந்து ராஜா அவர்கள் காலில் தான் ஆசீர்வாதம் பண்ணார். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர். கேட்டால் ராஜா என்னுடைய நெருங்கிய நண்பருங்கிறாரு. சிஎம் வந்து டெல்லி போகும்போது ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பார்த்தார். அதை வந்து ஏற்பாடு பண்ணது ஐயா ராஜா தான். அதனால் மேல்மட்ட அரசியலுங்கிறது வேறு, பணம் அனைவரும் ஒன்று சேர்க்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரு வகையாக சிக்கிவிட்டார். அது திமுகவுக்கும் தெரியும். திமுக இருக்க பெரும்பாலும் அமைச்சர்கள் கழகத்தில் தான் இருக்காங்க. நேருக்கே இந்த நிலைமைனா நமக்கு எந்த நிலைமை? நல்ல யோசனை பாருங்கள். இவங்களுடைய கஜானா எங்கெங்கிறது மேலே பிஜேபிக்கு தெரியாது. 4 பேர் கஜானா. ஒன்று ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, KN நேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பத்திரப்பதிவு மூர்த்தி. இதில் ஏற்கனவே வந்து ஜெகத்ரட்சகன் அவரை செக் வச்சாச்சு. இப்படி நிறைய பேர் செக்கும் வச்சுருக்காங்க. பொன்முடி பாவம் அவரெல்லாம். அதனால் திமுகவுக்கு 7.5 ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து பாருங்கள். இனிமேல் வந்து இவங்க தான் மேலே ஓடுவாங்க. டெல்லிக்கு படையெடுப்பு வேகமாக நடக்கும். மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் சொல்கிறீங்க. இனிமேல் இருக்குது ஆப்பு. தொடர்ந்து நிறைய ஆண்மை தகவலை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.